கோட்டைக்குள் வெடிக்கும் அரசு வழக்கறிஞர்கள் நியமன மெகா மோதல். புசி ஆனந்திற்கு சட்ட அமைச்சர் நிர்மல்குமார் கொடுத்த அந்த ஷாக் கவுண்டர். நிர்மல்குமார், ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுனா, விஷ்ணு ரெட்டி லாபியால ஓரங்கட்டப்படுகிறாரா புசி ஆனந்த்? கோட்டையிலேயே அமர்ந்து வெடித்த சீனியர் அமைச்சரின் அந்த மெகா புலம்பல். அண்ணன் தம்பி 2 பேருக்கும் லுக் அவுட் நோட்டீஸ் பறந்த பின்னணியில் கரூரில் நடக்கும் ரகசியமான அந்த சமரச பேச்சு. இடைத்தேர்தல் நேரத்தில் அதிரடியாக மாறப்போகும் விஜய் அமைச்சரவை லிஸ்ட். இந்த எல்லா சீக்கிரட்டையும் தான் இன்னைக்கு நம்ம மிஸ்டர் நரியால பார்க்க போறோம். வணக்கம், இது INT வயர். தமிழக வெற்றிக்கழக அரசு அமைஞ்சு வர ஜூலை 10ஆம் தேதி வந்தா 2 மாசம் கம்ப்ளீட் ஆகுது. ஆனா இன்னமும் நிர்வாக ரீதியான பல்வேறு சிக்கல்கள் தொடர்ந்துட்டே தான் இருக்கு. குறிப்பா அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்துல ஒரு பெரிய குழப்பமும் தாமதமும் ஏற்பட்டிருக்கு. இதனால கோர்ட்டுகள்ல அரசு தரப்புல வாதாட வழக்கறிஞர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டு நீதிபதிகளும் மக்களும் செம்ம சிரமத்துக்குள்ளாகிறாங்க. இந்த நிலைமையில தான் மாவட்ட வாரியா அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்துல ஏகப்பட்ட முறைகேடுகள் நடக்குதுன்னு சொல்லி தாவேக்காவை சேர்ந்த வழக்கறிஞர்களே இப்போ கோர்ட்டுக்கு போற நிலைமை உருவாகிருக்கு. தாவேக்கா ஆட்சி அமைஞ்ச உடனேயே கடந்த திமுக ஆட்சியில் இருந்த மொத்த அரசு வழக்கறிஞர்களையும் இந்த தாவேக்கா அரசு டிஸ்மிஸ் பண்ணுச்சு. சென்னை உயர்நீதிமன்றத்தோட அட்வொகேட் ஜெனரலா எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்த இதே பதவியில் இருந்த மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயணனை நியமிச்சாங்க. கூடுதல் அட்வொகேட் ஜெனரலா பாலசுப்ரமணியன் நியமிக்கப்பட்டாரு. அப்போ அட்வொகேட் ஜெனரல் விஜய் நாராயணன் கிட்ட, உங்களுக்கு கீழே இருக்கிற முக்கியமான அரசு வழக்கறிஞர்கள் போஸ்டிங்களை நீங்களே ஃபில் பண்ணிக்கோங்க அப்படின்னு சட்ட அமைச்சர் நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு. ஆனால் மாவட்ட கோர்ட்டுகளில் வழக்கறிஞர்கள் இல்லாததுனால கேஸுகள்லாம் தேங்கி நீதிபதிகள் செம்ம அதிருப்தியை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால அலர்ட்டான சட்ட அமைச்சர் நிர்மல்குமார் தற்காலிகமாக இந்த போஸ்டிங்கை நிரப்புறதுக்காக ஒரு அவசர ஆக்ஷனில் இறங்கினார். அப்போ தாவேக்கா பொதுச் செயலாளரும் அமைச்சருமான புசி ஆனந்த் சட்ட அமைச்சர் நிர்மல்குமார்கிட்ட போய், நம்ம கட்சிக்காக பாடுபட்ட பல வழக்கறிஞர்கள் இருக்காங்கப்பா, அவங்களுக்கு இந்த அரசு வழக்கறிஞர் பணியில ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு சட்ட அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, அரசு வழக்கறிஞர்கள் நியமன விவகாரத்தில் நம்ம சீஃப் செக்ரட்டரி தான் முடிவெடுக்கிறாரு, இதில் நான் எந்த வகையிலையும் தலையிடுறதில்லை அப்படின்னு புசி ஆனந்த்கிட்ட ஓப்பனாகவே கையை விரிச்சிட்டாராம். இதை கேட்டு சும்மா ஷாக் ஆகி போன அமைச்சர் புசி ஆனந்த் தனக்கு நெருக்கமானவங்கள்கிட்ட, என்னோட துறையில் இப்போ 61 திட்ட இயக்குநர்களை நியமிச்சிருக்கேன், இவங்க எல்லாரோட பேர்களையும் உளவுத்துறைக்கு அனுப்பி அவங்களோட பின்னணி எல்லாம் சரியா இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போஸ்டிங்கே கொடுத்தேன். ஆனால் இந்த அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் அப்படி நடக்கல. நம்ம கட்சிக்காக தியாகம் செஞ்ச திறமையான வழக்கறிஞர்களுக்கு நம்ம ஆட்சியில தானே நம்ம அங்கீகாரம் கொடுக்கணும். ஆனா இங்க நிர்மல்குமார், ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுனா, விஷ்ணு ரெட்டின்னு இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மெகா லாபி பண்ணிட்டு இருக்காங்க. கட்சிக்காரங்களுக்காக பேசுற என்ன மொத்தமா ஓரங்கட்டி ஒதுக்குறாங்க அப்படின்னு கோட்டையிலேயே உட்காந்து தன்னை பார்க்க வரவங்கள்ட்ட பயங்கரமா புலம்பிட்டு இருக்காராம். அடுத்ததா கரூரை உழுக்கிற அந்த மெகா கேஸ் அப்டேட்டை பத்தி பார்ப்போம். தாவேக்கா எம்எல்ஏக்களுக்கு 35 கோடி ரூபாய் ஆசை காட்டி பேரம் பேசின அந்த சதி வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் இப்போ ஜூலை 7ஆம் தேதி அன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் மனு தாக்கல் செஞ்சிருக்காரு. ஏற்கனவே அவரோட தம்பி அசோக்குமார் தாக்கல் செஞ்ச அந்த முன்ஜாமீன் மனு இன்னைக்கு ஜூலை 8ஆம் தேதி அன்னைக்கு விசாரணைக்கு வருது. கடந்த ஜூலை 6ஆம் தேதி அன்னைக்கு திருவல்லிக்கேணி போலீஸ் விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பியும் அண்ணன் தம்பி 2 பேருமே ஆஜராகல. இந்த நிலையில தான் கோர்ட்ல முன்ஜாமீனுக்காக போயிருக்காங்க. செந்தில் பாலாஜிக்கு ஏற்கனவே லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதாவது ஏர்போர்ட் மூலமாவோ இல்லை கப்பல் மூலமாவோ இந்தியாவை விட்டு அவர் எந்த வெளிநாட்டுக்கும் தப்பிச்சு போக முடியாது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில தான் சில முக்கியமான பிரமுகர்கள் மூலமா தாவேக்கா மேலிடத்துல ஒரு ரகசிய சமரச முயற்சியை மறைமுகமா செந்தில் பாலாஜி இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு ஒரு ஹாட் தகவல் வெளியில வந்திருக்கு. அதுக்காக தான் முன்ஜாமீன் விவகாரங்கள்ல களமிறங்கி சும்மா டைம் பாஸ் பண்ணிட்டே இருக்காரு அப்படின்னு கரூர் வட்டாரங்கள்ல பேசிக்கிறாங்க. ஆனா வர்ற ஜூலை 10ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் கரூர் வர்றப்போ செந்தில் பாலாஜி நிச்சயமா சட்டத்தின் பிடியில் தான் இருப்பார்னு தாவேக்கா கேம்ப்ல சும்மா அடிச்சு சொல்றாங்க. செந்தில் பாலாஜிக்கு நாட்டை விட்டு போக முடியாத லுக் அவுட் நோட்டீஸ்னா, இப்போ சிங்கப்பூர்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவுக்கும் இப்போ லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதாவது வேலு சிங்கப்பூர்ல இருந்து இந்தியாவோட எந்த ஏர்போர்ட்ல வந்து இறங்கினாலும் இமிகிரேஷன் அதிகாரிகள் மூலமா உடனே போலீசாருக்கு தகவல் போயிடும். அந்த அளவுக்கு வேலுவை சுத்தி வளைச்சி ஸ்கெட்ச் போட்டிருக்காங்களாம். அடுத்ததா தாவேக்கா அரசு அமைஞ்சு 2 மாசம் ஆகிற நிலையில பல அமைச்சர்கள் மேல எதிர்க்கட்சிகள் சீரியஸான குற்றச்சாட்டுகள்
குற்றச்சாட்டுகளை பகிரங்கமாக வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த அமைச்சர்கள் அதுக்கு இதுவரைக்கும் முறையான எந்த பதிலுமே சொல்லலை. குறிப்பாக தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா பள்ளி மாணவிகள் கிட்ட ஆங்கிலம் பற்றி பேசின உரையாடல் இப்போ சோசியல் மீடியாவே அதிர்ற அளவுக்கு மெகா சர்ச்சையாக இருக்கு. அதுக்கு அவர் கொடுத்த விளக்கமும் சர்ச்சையை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கியிருக்கு. இப்படி கடுமையான புகார்களில் சிக்கின அதே நேரம் அட்மினிஸ்ட்ரேஷனை சரியாக கவனிக்காத சில முக்கிய அமைச்சர்களை அதிரடியாக தூக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியில் வந்திருக்கு. இடைத்தேர்தல் நெருங்குற இந்த நிலைமையில் எலெக்ஷனுக்கு முன்னாடியோ இல்லை இடைத்தேர்தல் முடிஞ்ச உடனேயே விஜய் அமைச்சரவையில் ஒரு மெகா அதிரடி மாற்றம் நிச்சயமாக இருக்கா. இன்னைக்கு நிறையார்கிட்டேருந்து வந்த அத்தனை இன்சைட் சீக்ரெட்ஸையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டோம். இடைத்தேர்தல் நேரத்தில் நடக்க போகிற அமைச்சரவை மாற்றத்தில் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா லிஸ்ட்டில் இருப்பாங்களா மாட்டாங்களா? புசி ஆனந்திற்கு எதிராக மற்ற தாவேக்க முக்கிய புள்ளிகள் நடத்துகிற இந்த மெகா மோதலில் யாருக்கு பாதகம் இருக்கும், யாருக்கு சாதகமாக அமையும்? தாவேக்க மேலிடத்தோட செந்தில் பாலாஜி நடத்துகிற இந்த ரகசிய சமரச முயற்சி அவருக்கு பலன் கொடுக்குமா, இல்லை மேற்கொண்டும் சிக்குவாரா செந்தில் பாலாஜி? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி தமிழ்நாட்டோட ஹாட் அரசியல் மற்றும் கிரைம் அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்ம INT Wire சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ஆலில் தட்டி வச்சுங்க. அரசியல் இன்சைட் சீக்ரெட்ஸை தெரிஞ்சுக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிற உங்கள் மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோ லிங்கை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்து ஒரு ஃபயரான எக்ஸ்க்ளூசிவ் வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறோம்.